எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சடன் பிளான் இருக்கன்குடி போகிறோம். இருக்கன்குடி வந்து வீட்டம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில், அவங்க இஷ்ட தெய்வம் வேறு. ஸோ இன்றைக்கி அவங்க பிறந்தநாள். ஸோ திடீர்னுட்டு வீட்டிலே உட்காந்துருக்கிறதுக்கு சரி வா கோவில் போகும்னு சொல்லி கிளம்பிட்டோம். நல்ல மழை போயிட்டுருக்கோம். அப்டேட் பண்ணுறேன். தூத்துக்குடி பவர் கிரிட் தூத்துக்குடி பவர் கிரிட். இதெல்லாம் அவங்க vlogல வருமா சார்? இதெல்லாம் கண்டிப்பாக வரும்ல vlogல. அந்த அம்மன் நல்லா தெரியும். இப்போ அம்மன் ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது அப்படி பண்ண முடியாது இல்லை. அதான் இப்போ வந்து ரோடு ரொம்ப வசந்துட்டு நிறைய இடங்கள் கரெக்டாக அந்த பிரியா டிராவல்ஸ் நம்மளோட வியூவை மறைச்சிட்டு இருக்கு. பிரியா டிராவல்ஸ் ஒன்று நீங்கள் வேகமாக போங்க, இல்லை நான் மெதுவாக வரேன். ஓகே, சாமி தெரியாது. அந்த வெள்ளை கலர் பில்டிங் பின்னாடி இருக்குல்ல, அந்த அம்மன் சாமி தெரியுதா? வீடியோவில் ஒன்றும் தெரியாது. வீடியோவில் எந்த பெரிய சாமி மட்டும் தான் தெரியும். சிந்தலக்கரை இங்கெல்லாம் சரியான மழை காமிச்சு திருமணம். இங்கே தான் திருமணம். இந்த மேலே இருக்கிற டீ கடை கடத்தாப்ல செத்தூர் இல்லம்மா, அது சாத்தூர். இந்த ரூட்லயும் சாத்தூர் போலாம் போல. இங்க பாரு இந்த பூவை பாரு, நல்லா இருக்கு. இது என்ன பூங்க? ரெண்டு சைடு இருக்கு. என்ன பூ தெரியல. லாஸ்ட் டைம் நம்ம இருந்து எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன பூ ஆக்சுவலா? நம்ம பக்கத்துல நித்திய கல்யாணி. நம்ம ரொம்ப அழகா இருக்குன்னு போன தடவை இறங்கி எடுக்க போனோம். இல்ல இது தோட்டம் போட்டு விக்கிற அளவுக்கு லாபமா என்ன? இது வந்து மருந்து ஏறுது. நித்திய கல்யாணிங்கிறது நல்ல ஒரு மருந்து, மெடிசின். இப்போ இந்த மாதிரி ரோடெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த ரெண்டு சைடு மரம் இருக்கிறது எல்லாமே. இதெல்லாம் பழைய முன்னாடி ஹைவே பண்ணுறவங்க எல்லாம் மரத்தை வச்சுட்டு ஹைவே பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற மரத்தை பிடுங்கி விட்டு தான் ஹைவே பண்ணுறாங்க. ஒரு இயல்போடு பின்னாடி உண்டிய ஓட்டுறேன். நம்மளும் இயல்போடு தான் 1.5 வருஷம் முன்னாடி. இப்போ நம்மளை வந்து பி மோடு, ப்ரோ மோடு. சில நேரங்களில் நம்ம தான் புகழ வேண்டி இருக்கு. யாரும் வரமாட்டாங்க. இந்த பஸ்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன். பஸ்ல வந்ததுல நம்ம அந்த நிக்கிலா பஸ், சாமியாடி அவங்க கூட சேர்ந்து. மற்றபடி எல்லாருமே அவங்களோட பஸ்ஸு, வேனு அந்த மாதிரி தான். நான் இது வரைக்கும் இந்த பஸ்ஸெல்லாம் வந்ததில்லை. நம்ம இந்த ரோடு ஆனால் இதுக்குள்ளே போகிறோமா? எப்படி இதுக்குள்ள நடந்து போக முடியும்? வேண்டாம். அப்படியா? நம்ம இந்த இப்போ புதுசாக ஒரு பாதை போட்டுருக்குல்ல, நடந்து போகிறத இந்த வழியாக போகிறோம். இங்கே இது கூட வண்டிலாம் வருது. பட் அது ரொம்ப சின்ன ரோடாக இருக்கும். அதுக்கு இப்போது இந்த இது சூப்பராக இருக்கும். இந்த இருக்க இது இப்போ வந்து இதான் இப்போ அஃபிஷியல் ரூட்டு. இந்த ஆர்ச்சை தெரியுதா? இந்த ஆர்ச்சி கட்டிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து ப்ராப்பராக ரோடு போட்டு. நம்ம ஒரு தடவை வரும்போது இங்கே கல்லாக இருந்தது. லாஸ்ட் ஹவர்ஸில் கூட கல்லாக தான் இருந்துச்சு. நம்ம வரும்போது இப்போ ஒரு 6 மாதம் இருக்குமா வந்து. ஆமாம், அது 6 மாதம் இருக்கும். அப்போ கூட கல்லாக தான் இருந்தது. இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ ஃபுல்லாக ரோடு போட்டு அந்த பாலெல்லாம் கட்டிட்டாங்கண்ணே. அன்னைக்கு வரும்போதே ஓரளவு நல்ல வேலை முடிஞ்சது. அதான் ஆறு ஓடுதான்னு பார்ப்போம். ஆற்று தண்ணி இல்லை, என்ன செய்ய? இல்லை, இது அதுக்கு அடுத்து தான் இது வரும். இது ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்து உள்ளதுன்னா அந்த சைட் டேம் எல்லாம் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்களே. இந்த இதான் அந்த பாலம், தண்ணி ஓடுற பாலம். டேமு வச்சுக்கிட்டேன் முன்னாடி இறங்கி. டேம்னா பார்த்தது இல்லையே. இப்போ மேலே வர்றதுனால டேம் அப்படிலாம் கிடையாது. இந்த டேமை நம்ம எப்பவுமே கிராஸ் பண்ணி தான் போவோம். गाइस நம்ம ரீச் ஆயிட்டோம் நினைக்கிறேன். இவங்க தான் எலி குஞ்சு vlogger. இப்படி டொமுடம் கீழே விழுவாங்க. இப்போ வந்து இது இருக்கு. எஸ் ஐ வில் vlog. ஆர்ச்சி இல்லையா? லாஸ்ட் டைம் வாங்கிச்சு நேரா கட்டிடுறாங்க. எவ்வளோண்ணா? ஸோ 30 ரூபா வந்து உள்ளே வர்றதுக்கு காருக்கு சார்ஜஸ். இதெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாமே வந்து ஷாப்ஸு, பின்னாடி வந்து தங்கும் விடுதிகள். இது ஆக்சுவலாக ஒரு 1 இயருக்கு மேலே இந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு.
கரெக்டா? இல்லை இது கரெக்ட் தான். இது வந்து இங்கெல்லாம் ரோடு போடலை, அதனால இப்படி சுற்றி போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா. அப்ப கோவில் போய் உள்ள கார் அவ்வளோ கார் நிற்க உனக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் அவசரமாக வேலை எதுவும் இல்லை. ஆமா. மெதுவாக போவோம். பட் நான் ரொம்ப நாளாக இந்த டைமுக்கு இருக்க முடியும் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். கார் இங்கே விட்டுருவோமா இல்லை உள்ள தள்ளி போகணுமா? போவோம், இன்னொரு போவோம். என்னம்மா? அப்பா இங்க வந்திருக்கோம்ப்பா, கன்ஃபார்ம் வந்திருக்கோம்ப்பா. அப்படியா? ஆமா, அச்சுமா கூட கோவில் ட்ரிப்ல வந்தோம். இங்கே பாரு இண்டியர், அங்கே மண்டபம்லாம் கட்டிட்டாங்க. ரொம்ப பெருசாக கட்டிட்டாங்களே எல்லாமே, நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அப்பா நாங்க வந்தோம்ப்பா, இங்க பாருங்க இந்த இதுல இங்கே உட்காந்து வானரம், குட்டி வானரம். ஏக்கா வெட்டி மொட்டா இருக்கு, வெடிக்குதுக்கா. பூவை பார்த்துருக்கா? மொட்டாதாக்கா இருக்கு. சரி, இதெல்லாம் என்ன தெரியுமா சொன்னா, கூட்டமான டைம் இது ஃபுல்லாக க்யூவாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சு தான் கோவிலுக்குள்ளே போக முடியும். தரிசனம் எப்படி இருந்துச்சு? ரிவ்யூ கேட்குறீங்களா? இல்லை, உங்களுக்காக தான் சாமி கும்பிட வந்தோம். சாமி கும்பிட்றதுல எப்படி இருந்தது? எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சடனாக பிளான் பண்ணி போய் சாமி கும்பிட்றது, அது இவ்வளோ நல்ல ஒரு சூப்பர் தரிசனம். அது ரெண்டு தடவை. இன்னொன்று தரிசனம் பார்த்து முடிச்ச உடனேயே அங்கே ஸ்க்ரீன் போட்டாங்க. சரி. அதனால் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாலும் சாமி பார்த்துக்க முடிஞ்சிருக்காது. ஸோ அது டே டைமில் வந்து நைட் டைம் கிளம்புறோம்.